அந்த கிராமத்துக்கு வெளியே யாரும் மாலையான பிறகு போகாத ஒரு பெரிய சோளக்காடு இருந்தது. ஆனா இந்த 3 பேருக்கும் அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க 3 பேரும் சோளக்காட்டு பதையில சிரிச்சுக்கிட்டு நடந்துட்டு இருந்தாங்க. அப்பதான் சோளக்காட்டுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது. அந்த சத்தம் சரக் சரக் நெருக்கமா வந்துகிட்டு இருந்தது. காற்று கூட திடீர்னு குளிர்ந்து போச்சு. சோள இலைகள் எல்லாம் வேகமா அசைய ஆரம்பிச்சது. அடுத்த நொடியில் இருட்டுக்குள்ள இருந்து 2 பெரிய சிவப்பு கண்கள் தெரிந்தது. அந்த கண்கள் நேரா அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தது. பாலா பயந்துட்டு அம்மா அப்படின்னு கத்துனா. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு சின்ன நீல நிறப்பே அவங்க முன்னாடி தோன்றுச்சு. பாலா அதை பார்த்த உடனே மேல குதிச்சான். அவன் கையில இருந்த கடலை எல்லாம் பறந்துச்சு. ஆனா ஆனா அந்த பேய் கொஞ்சம் கூட பயங்கரமா இல்லை. அது ரொம்ப கியூட்டா இருந்தது. அந்த பேய் மெதுவா சொன்னது, நீங்க இங்கிருந்து போங்க, சோளக்காட்டுக்குள்ள அரக்கன் விழிச்சிட்டான். அந்த வார்த்தை கேட்ட உடனே அவங்க 3 பேருக்கும் உடம்பே நடுங்க ஆரம்பிச்சது. ஆனா மீனா மட்டும் பயப்படல. அந்த அரக்கன் யாரையும் காயப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவ சோளக்காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சா. அவளை விட்டு போக முடியாம பாலாவும் அருணும் பின்னாடி போனாங்க. அந்த குட்டி பூதமும் மறைஞ்சு போச்சு. அவங்க நடக்க நடக்க ஒரு பழைய சோளக்காட்டு பொம்மை பார்த்தாங்க. அது சாதாரணமா நின்றுட்டு இருந்தது. திடீர்னு பழைய திருப்பி அவங்கள பார்த்தது. அதோட கண்கள் சிவப்பாக ஒளிர ஆரம்பிச்சது. அடுத்த நொடி ஒரு மூடு பனிக்குள்ள பெரிய நிழல் எழுந்தது. அந்த நிழல் முழு சோளக்காட்டு விடவே பெரியதா இருந்தது. அதோட சிவப்பு கண்கள் மட்டும் இருட்டுல ஒளிர்ந்துகிட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே 3 பேரும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா பாலாவுக்கே தெரியாம, பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம சோளக்காட்டு பொம்மையை எடுத்து தலையில மாட்டிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சான். அதை பார்த்து அந்த சின்ன பேய சிரிக்க ஆரம்பிச்சது. ஓடிக்கிட்டு இருந்தப்போ சோளக்காட்டு நடுவுல ஒரு பழைய கோவில் தெரிந்தது. அந்த கோவில் முழுக்க நீலத்தீ ஒளிர்ந்துகிட்டு இருந்தது. சுத்தி யாருமே இல்லை. ஆனா அந்த இடம் முழுக்க மந்திர சக்தி இருந்த மாதிரி இருந்தது. அவங்க மெதுவா கோவிலுக்குள்ள போனாங்க. அங்க நடுவுல ஒரு மந்திரக்கல் வெளிச்சமா இருந்தது. மீனா அதை தொட்ட உடனே பூம், பெரிய தங்க ஒளி முழு கோவிலையும் மூடி இருந்தது. அருணும் பாலாவும் கண்ணை மூடிக்கிட்டாங்க. ஆனா அந்த ஒளி பெரிய தவறு பண்ணிடுச்சு. பல வருடமா தூங்கிட்டு இருந்த சோளக்காட்டு அரக்க விழிச்சுக்கிட்டான். கோவில் சுவர் உடைய ஆரம்பிச்சது. நிலம் குலுங்க ஆரம்பிச்சது. அந்த அரக்க அவங்கள தாக்க ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல அந்த சின்ன நீல நிற பேய் திடீர்னு மாற ஆரம்பிச்சது. அதோட உடம்பு முழுக்க ஒளி பரவுச்சு. சில நொடியில அது பெரிய மந்திர ஆவியா மாறுச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது சோளக்காட்டில் மிகப்பெரிய சண்டை. ஒரு பக்கம் சோள அரக்கன், இன்னொரு பக்கம் நல்ல மந்திர ஆவி. இடி மின்னல் பறக்கும் சோள இலைகள், முழு சோளக்காடும் குலுங்க ஆரம்பிச்சது. இறுதியா அவங்க கையில இருந்த மந்திரக்கல் அந்த ஒளியோட உதவியால அந்த ஆவிக்கு பலம் கொடுத்துச்சு. சோளக்காட்டு அரக்கனை தாக்க ஆரம்பிச்சது. சோளக்காட்டு அரக்கன் தாக்குனதுல பலவீனமாகி காத்துல கரைய ஆரம்பிச்சது. மறைஞ்சு போனா சோளக்காடே மீண்டும் அமைதியானது. அடுத்த நாள் காலையில அவங்க 3 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த சின்ன நீல பேயும் அவங்களோட சேர்ந்து வந்தது. எல்லாமே முடிஞ்சதுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா சோளக்காட்டுல இருந்து இன்னும் ஒளிர்ந்துகிட்டு இருந்தது. அந்த அரக்கன் உண்மையாவே அழிஞ்சிட்டானா?